Hello friends, welcome to CIVIL NANBA channel, the way to success. My name is Prithviraj. Today's strength of material, simple stresses and strain topic start பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 5 வீடியோஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப பேசிக்கான சாப்டர். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So simple stresses. So simple stresses பார்க்கறதுக்கு முன்னாடி so effect of carbon percentage on material property. So இந்த ஒரு சின்ன டாபிக் பார்த்தலாம். So effect of carbon percentage on material property. So percentage of carbon increase ஆச்சுன்னா material property எப்படி affect பண்ணும்? So அதுதான் வந்து இந்த டாபிக் ரொம்ப சிம்பிள். For example, if carbon percentage is increases, so இந்த arrow வந்து if carbon percentage is increases, ultimate strength, yield strength, skid resistance, wear and tear resistance and brittleness etc. are increases. ஓகேவா? So again பாருங்க, if carbon percentage is increases, ultimate strength, yield strength, skid resistance, wear and tear resistance and brittleness etc. are increases. ஓகேவா? ஸோ கார்பன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஈல்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வியர் அண்ட் டியர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பிரிட்டில்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட், டக்டிலிட்டி, டஃப்னஸ், மேலியபிலிட்டி, மிஷனபிலிட்டி, ஃபார்மபிலிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? ஸோ இஃப் கார்பன் பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ், ultimate strength, yield strength, skid resistance, wear and tear resistance and brittleness etc. are increases. Ductility, toughness, malleability, missionability, formability, so இதெல்லாம் வந்து decrease ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இஃப் கார்பன் பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீசஸ், ultimate strength, yield strength, skid resistance, wear and tear resistance and brittleness ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா brittleness இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்ஸ்ல டைரக்டா கேட்பாங்க. ஸோ பட் இஃப் கார்பன் பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ், டக்டிலிட்டி டிக்ரீசஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், டக்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ டஃப்னஸ் டிக்ரீசஸ், மீலியபிலிட்டி டிக்ரீசஸ், மிஷனபிலிட்டி டிக்ரீசஸ் அண்ட் ஃபார்மபிலிட்டி டிக்ரீசஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், what is mean by tenacity? So ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். தியரிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ்ல இந்த क्वेश्चन கேட்பாங்க, what is mean by tenacity? So tenacity, property by virtue of which material has high tensile stress. Okay, so again படிக்கிறேன், property by virtue of which material has high tensile stress. So tenacity என்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மெட்டீரியலுக்கு ஹை டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்து டெனசிட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம், ஹை டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை டெனசிட்டினா, மெட்டீரியல் ஹேஸ் ஹை டென்சைல் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் நோன் அஸ் டெனசிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டேர்ம், மீலியபிலிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை மீலியபிலிட்டி? ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டியூ டு விச் இட் கேன் பி ஸ்ப்ரெடட் ஓவர் ஆர் ஷீட் கேன் பி ஃபார்ம்டு. ஓகேவா? ஸோ அகைன் படிக்கிறேன், மீலியபிலிட்டி, property of material due to which it can be spreaded or sheeted can be formed. ஓகேவா? ஸோ மீலியபிலிட்டினா ஒரு மெட்டீரியலை ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணா, ஓகேவா? ஒரு மெட்டீரியலை ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணா அதுதான் வந்து மீலியபிலிட்டி. ஸோ மெட்டீரியல் கேன் பி ட்ரான் இன்டு ஷீட். ஓகே, ஷீட் ஃபார்ம்ல அந்த மெட்டீரியலை ஃபார்ம் பண்ணா அதுதான் வந்து மீலியபிலிட்டி. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். Property of material due to which it can be, ரொம்ப important, it can be spread or sheet can be formed. ஓகேவா? ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணா அதுதான் வந்து மீலியபிலிட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி தான் மீலியபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாரை நம்ம ஷீட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து மீலியபிலிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம், ஹார்ட்னஸ். A material's ability to withstand friction
essentially abrasion resistance is known as hardness. ரொம்ப important, abrasion resistance. So again படிக்கிறேன், a material's ability to withstand friction, essentially abrasion resistance is known as hardness. So hardness na resistance, abrasion resistance, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து hardness, ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் hardness. எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா கொஷினில் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸை பால் இண்டன்டேஷன் டெஸ்ட்டில் தான் ஹார்ட்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ஹார்ட்னஸ் பால் இண்டன்டேஷன் டெஸ்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ நல்லா வச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் கார்பன் பர்சன்டேஜ் ஆன் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டினா, இஃப் கார்பன் பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீசஸ், ultimate strength, yield strength, heat resistance, wear and tear resistance, and brittleness, etc. are increases, but ductility, toughness, malleability, missionability, formability are decreases. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து tenacity. Tenacity-னா the material has high tensile stress. ஓகேவா? ஸோ இந்த வேர்டு மட்டும் நான் வச்சுக்கோங்க. Tenacity, high tensile stress. Malleability, it can be spreaded or sheet can be formed. ஓகே, sheet மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அதுதான் வந்து malleability. ஸோ ஹார்ட்னஸ்னா அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பால் இண்டன்டேஷன் டெஸ்ட்ல தான் ஹார்ட்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ இது ஒரு சின்ன டாபிக், நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல மிஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டுடே டாபிக் சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இன்னைக்கு இந்த சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்க போறோம். இந்த சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ப்ரெஷர் வெர்சஸ் ஸ்ட்ரென்த், ஓகே? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஸ்ட்ரென்த்துக்கான டிஃப்ரென்ஸ், இந்த 3 டேர்ம்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ், ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கும் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன ஒரு ரிலேஷனை நம்ம டிரைவ் பண்ண போறோம். சிமிலர்லி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின், ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப்பும் நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸை இப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ண போறாங்க, ஸோ அதை பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் டென்சர், ஓகே? ஸ்ட்ரெஸ் டென்சர்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுல டென்சர் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரெப்ரசன்டேஷன், ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் டென்சரை டீட்டெயிலாக பார்க்க போறோம். நல்லா நம்ம ஸ்ட்ரெஸ் டென்சரை டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டென்சரை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆன டெஃபினேஷன் பார்க்கலாம். The force per unit area or intensity of force distributed over given section, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னது? The force per unit area, ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா சொல்ல போனா internal resistance force per area, ஓகேவா? ஸோ அகைன் பாருங்க, the force per unit area or intensity of force distributed over a given section, ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஷார்ட்டா சொன்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஓகே? ஸோ ஸ்ட்ரெஸ்னா இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சப்போஸ் ஒரு பார் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகே? சப்போஸ் ஒரு பாரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Pன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த P ஃபோர்ஸ்னால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குமா? ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் கிராஸ் செக்ஷன், ஓகே? பர் யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை தான் நம்ம டிவைட் பண்ணா, ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸும் ஆவரேஜ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், ஓகேவா? பிகாஸ் இது வந்து யூனிஃபார்மா இருக்காது, ஓகே? ஸோ நம்ம அதை ஆவரேஜா தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆவரேஜ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, ஓகே? ஸோ ஷார்ட்டர் ஸ்ட்ரெஸ்னா என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸும் ஆவரேஜ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ஏரியா இனிஷியல் ஏரியா, பிகாஸ் இதை வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்னா ஜஸ்ட் லோட் பை ஏரியா இல்லை, ஸ்ட்ரெஸ்னா இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸ்ல டைரக்டா கேட்பாங்க. எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸ்,
ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், இஸ்ரோ எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் சிம்பிளா ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னது? எஸ்ஐ யூனிட்னா பாஸ்கல், 1 பாஸ்கல். ஓகேவா? அது பாஸ்கல்னா என்னது? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நல்லா வச்சுக்கோங்க. பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் இன் எஸ்ஐ யூனிட்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது 1 பாஸ்கல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்கேஎஸ் யூனிட். ஸோ எம்கேஎஸ் யூனிட். ஓகேவா? ஸோ எம்கேஎஸ் யூனிட்ல ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னது? கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது எப்படி வந்தது? ஸோ நியூட்டனை எம்கேஎஸ் யூனிட்ல நம்ம எப்படி எழுதுவோம்? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பிகாஸ் நியூட்டன் என்னது? ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்னா என்னது? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸோட யூனிட் என்னது? கேஜி. ஆக்சலரேஷன் யூனிட் என்னது? மாஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதனால தான் நியூட்டனை கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். புரியுதா? அகைன் சொல்றோம், நியூட்டனை நம்ம எப்படி எழுதலாம்? நியூட்டன்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்னது? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸோட யூனிட் என்னது? கேஜி. ஆக்சலரேஷன் யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நியூட்டனா கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் அப்படியே இருக்கு. ஸோ இந்த மீட்டருக்கு இந்த மீட்டர் ஸ்கொயர்ல ஒரு மீட்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதுதான் வந்து எம்கேஎஸ் யூனிட்ல ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்கேஎஸ் யூனிட்ஸ்னா ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னது? கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான் வந்து எம்கேஎஸ் யூனிட். ஸோ இதை வச்சே நம்ம டைமென்ஷனை நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் என்னது? மாஸ். ஸோ கேஜினா மாஸ். ஸோ எம். மீட்டர். மீட்டர் டினாமினேட்டர்ல இருக்குது, நியூமினேட்டர் போகும்போது இன்வர்ஸ் ஆகும். ஸோ மீட்டருக்கு வந்து டைமென்ஷன் அது எல். ஓகேவா? ஸோ எல் இன்வர்ஸ். ஸோ செகண்ட் ஸ்கொயர். செகண்ட் ஸ்கொயரோட யூனிட் என்னது? டைம். ஸோ டைம் பட் டினாமினேட்டர்ல இருக்கு ஸ்கொயர். ஸோ அது மேலே போச்சுன்னா இன்வர்ஸ். ஸோ நெகட்டிவ் ஆகிடும். டி பவர் -2. ஓகேவா? ஸோ டைமென்ஷன் என்னது? ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் எம் எல் பவர் -1 டி பவர் -2. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஓகேவா? ஸோ எம்கேஎஸ் யூனிட் பார்த்தாச்சு, டைமென்ஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சிஜிஎஸ் யூனிட். ஸோ சிஜிஎஸ் யூனிட்ல எப்படி சொல்லணும்? சிஜிஎஸ் யூனிட் கிலோகிராமுக்கு கிராம், பர் மீட்டருக்கு சென்டிமீட்டர், செகண்ட் ஸ்கொயருக்கு செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிஜிஎஸ்க்கான யூனிட். ஓகே, இந்த 3 யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னது? எஸ்ஐ யூனிட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னது? எஸ்ஐ யூனிட்னா 1 பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சப்போஸ் எம்கேஎஸ் யூனிட் கேட்டாங்கன்னா கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ எம்கேஎஸ் யூனிட்னா கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். சப்போஸ் சிஜிஎஸ் யூனிட்னா கிராம் பர் சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான் வந்து சிஜிஎஸ் யூனிட். ஸோ டைமென்ஷன்ஸ் கேட்டா எம் எல் பவர் -1 அண்ட் டி பவர் -2. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்ஸை நமக்கு கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஸோ எக்ஸாம்ஸ்ல எந்த யூனிட் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ப்ரெஷர் வெர்சஸ் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ப்ரெஷர், ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர். Pressure is an external quantity. Okay, நல்லா வச்சுக்கோங்க. Pressure is an external quantity, but stress is an internal quantity. Okay, so stress is an internal quantity, pressure is an external quantity. Okay வா? இப்பதான் நம்ம பார்த்தோம் stress எப்படி வருது? Due to external force, internal resistance produce ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் எதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது? ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக லோட் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகும். ஸோ டிஃபார்ம் ஆகும்போது ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெயின்னால தான் ஸ்ட்ரெஸ் காஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெயின்னால ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயின் காசஸ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் நான் இங்கே எழுதலை, பட் ஆனால் ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயின் காசஸ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா?
ஸ்ட்ரெயின் தான் ஸ்ட்ரெஸ்ஸை காசஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை காசு பண்ணல. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயின் காசஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் ஏறிக்கோங்க. நான் அகெயின் சொல்கிறேன், ஸ்ட்ரெயின் காசஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெயின்னால தான் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகல. ஸ்ட்ரெயின் காசஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் ஏறிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தோம். ஸோ ப்ரெஷரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ப்ரெஷர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் குவான்டிட்டி, ஸ்ட்ரெஸ் இஸ் அன் இன்டர்னல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட், ப்ரெஷர் இஸ் அன் ஸ்கேலார் யூனிட். ஸோ ஐம் சாரி, அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, SCALAR. ஓகே, LAR மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஷர் இஸ் a scalar quantity. Okay, so pressure is a scalar quantity. Stress is an tensor quantity. ரொம்ப important. Stress is an tensor quantity. So tensor quantity என்னன்னு நான் சொல்றேன், பட் இப்போதைக்கு pressure is an scalar quantity, stress is an tensor quantity. Okay, so tensor quantity na, for example, so tensor quantity. So tensor quantity na a quantity which has one magnitude and two directions. So நல்லா நமச்சுக்கோங்க, tensor quantity a quantity which has one magnitude and two directions. So ரொம்ப important. Tensor quantity a quantity which has one magnitude and two directions. Okay, so அதுதான் வந்து tensor quantity ன்னு சொல்லுவாங்க. So tensor quantity na one magnitude and two directions. For example, stress, strain and moment of inertia are tensor quantity. So ஓகேவா, tensor quantity என்னன்னு புரியுதா? A quantity which has one magnitude and two direction. So இது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றோம். For example, so stress நம்ம சிக்மா ஐஜே அப்படிதான் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் நம்ம சிக்மா ஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரெயினை எப்சிலான் ஐஜேன்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஸ்ட்ரெயினும் வந்து டென்சர் குவான்டிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து டென்சர் குவான்டிட்டி. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அகைன் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டென்சர் குவான்டிட்டியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்? ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஐஜே, ஓகே, சிக்மா ஐஜே அப்படின்னு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த சிக்மா ஐஜேனா என்னன்னா இந்த ஐ, ஸோ ஐ ரெப்ரசன்ட் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன் அட் விச் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்டிங். ஓகேவா? ஸோ ஐ ரெப்ரசன்ட் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு கிராஸ் செக்ஷன் அட் விச் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்டிங். ஓகேவா? ஸோ ஐ ரெப்ரசன்ட் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன் அட் விச் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்டிங். ஜே ரெப்ரசன்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேவா? So I represent direction perpendicular to the cross section at which stress is acting. So அப்படின்னா for example, so இதுதான் வந்து ஒரு cross section எடுத்துக்கோங்க, இதுதான் ஒரு cross section. So இதுல என்னென்ன பிளேன் இருக்கும்? ஸோ இதான் வந்து XYZ. ஓகேவா? ஸோ இதோட ஓரியன்டேஷன் XYZ. ஸோ இந்த பிளேன் என்னது? Y and Z பிளேன். ஓகேவா? ஸோ இந்த பிளேன் Y and Z பிளேன். ஸோ இந்த பிளேன், இந்த டாப் பிளேன் என்னது? X and Z plane. Okay, so X and Z plane. So in the plane என்னது? Y and X plane. Okay, so in the plane Y and X plane. Okay, first இந்த ஆப்ஜெக்ட், so first ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டோட பிளேன்ஸ் பாருங்க. So இந்த பிளேன் Z and Y plane. So இந்த பிளேன் X and Z plane. So இந்த பிளேன் X and Y plane. ஓகேவா? இந்த பிளேனை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன் அட் விச் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்டிங். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன்னா, ஸோ இந்த கிராஸ் செக்ஷனுக்கு பர்பண்டிகுலரா இருக்குதுல்ல, ஸோ இந்த டைரக்ஷன் தான் இந்த ஐ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஜே ரெப்ரசென்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? ஓகேவா? ஸோ அதை வந்து ஜே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஐ ரெப்ரசென்ட் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ், ஜே ரெப்ரசென்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல போதா இல்ல ஒய் டைரக்ஷன் போதா? ஓகேவா? ஸோ அதை வந்து ஜே ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? ஐ ரெப்ரசென்ட் தி டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன். ஸோ எந்த கிராஸ் செக்ஷனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு, ஸோ அந்த டைரக்ஷனை ஐ ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஜே வந்து டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இங்க பாருங்க, ரெண்டு டைரக்ஷன் தேவைப்படுது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைன் பண்றதுக்கு ரெண்டு டைரக்ஷன் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஐ ரெப்ரசென்ட் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன், ஜே ரெப்ரசென்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக அகைன் பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் ரெப்ரசன்டேஷன்ல. ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை
டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 டைரக்ஷன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 டைரக்ஷன் தேவைப்படும். ஸோ அதனால தான் இதை டென்சர் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். டென்சர் குவான்டிட்டி என்னது? a quantity which has 1 magnitude and 2 direction. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1 magnitude and 2 direction. ஸோ 2 direction தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தேவைப்படுது. அதான் பார்த்தோம். I represent direction perpendicular to cross section at which stress is acting. J represent direction of the stresses. ஸோ இங்கே பாருங்க 2 டைரக்ஷன் தேவைப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்ண 2 டைரக்ஷன் தேவைப்படுது. ஸோ அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டென்சர் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அகெயின் பார்க்கலாம். ஸோ ஃபார் டைம் பீயிங் ஸ்ட்ரெஸ் இஸ் அண்ட் டென்சர் குவான்டிட்டி. ஸோ டென்சர் குவான்டிட்டி என்னது? a quantity which has 1 magnitude and 2 direction. ஓகேவா? So 2 direction. So stress, strain and momenta of inertia are tensor quantity. Okay. So tensor quantity are also known as second order tensor quantity. So tensor quantity is also known as second order tensor quantity. Okay. So tensor quantity என்னன்னு புரிஞ்சுதா? So next, so scalar quantity. Okay. Scalar quantity என்னன்னு அதையும் பார்த்துடலாம். So scalar quantity, a quantity which has 1 magnitude and 1 direction. Okay. So 1 magnitude and 1 direction இருந்துன்னா அதுதான் வந்து scalar quantity. A quantity which has 1 magnitude and 1 direction. For example, speed பாருங்க. ஸ்பீடை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு மேக்னிடியூட் இருந்தால் போதும். அது என்ன டைரக்ஷன் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ண மாட்டோம். ஸோ டிஸ்டன்ஸு லென்த் எப்படி நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்? மீட்டர். ஓகேவா? ஸோ அது என்ன டைரக்ஷன் நம்ம சொல்ல மாட்டோம். லென்த் இன் மீட்டர். ஸோ ஸ்கேலர் குவான்டிட்டினா quantity which has 1 magnitude. So அதான் வந்து scalar quantity is also known as zero order tensor quantity. Okay, tensor quantity, sorry, zero order tensor quantity. Okay, scalar quantity na zero order tensor quantity. So அப்படியே vector quantity na என்னன்னு பார்க்கலாம். So vector quantity, a quantity which has 1 magnitude and 1 direction. Okay, 1 magnitude and 1 direction na vector quantity. For example, force. Force எப்படி நம்ம represent பண்ணுவோம்? Force represented by 1 magnitude and 1 direction. So force வந்து அதோட magnitude, அது எந்த டைரக்ஷன்ல நம்ம force act ஆகுது, ஸோ அதுதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ force is an vector quantity, velocity is an vector quantity, acceleration, moment are vector quantity. ஓகேவா? ஸோ இதை also known as first order tensor quantity. So vector is also known as first order tensor quantity. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் tensor quantity, so next vector quantity, next scalar quantity. First tensor quantity, next vector quantity, next scalar quantity. So tensor quantity, a quantity which has 1 magnitude and 1 direction, it is known as tensor quantity. So 1 magnitude and a quantity which has 1 magnitude and 2 direction, that is known as tensor quantity. So quantity க்கு 1 magnitude and 2 direction, so அதை representation பண்ணா அதுதான் வந்து tensor quantity. For example, stress, strain and moment of inertia தான் tensor quantity. So stress நம்ம 2 directionல representation பண்ணுவோம். For example, direction of stresses and direction perpendicular to cross section at which stress is acting. So அதுதான் வந்து tensor quantity. So நம்ம stress representation பண்ணும்போது இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். So for time being, I represent direction perpendicular to cross section at which stress is acting. J represent direction of the stresses. ஓகேவா? ஸோ அதனால 2 direction and 1 magnitude. ஓகே, ஸோ 2 direction and 1 magnitude தேவைப்படும் ஸ்ட்ரெஸ்ஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால stress is an tensor quantity. So tensor quantity are also known as second order tensor quantity. So next vector quantity, a quantity which has 1 magnitude and 1 direction, that is known as vector quantity. So 1 magnitude and 1 direction, vector quantity. Force, velocity, acceleration, moment are vector quantity, also known as first order tensor quantity. So vector quantity is also known as first order tensor quantity. Scalar quantity, a quantity which has 1 magnitude and no direction, so that is known as scalar quantity. Example, speed, distance. Okay va? So it is also known as zero order tensor quantity. Okay, sorry, இது tension இருக்க, actually zero order tensor quantity. Okay va? So tensor na 1 magnitude 2 direction, vector 1 magnitude and 1 direction, scalar 1 magnitude and no direction. Okay, simple ஆ நாம வச்சுக்கோங்க. So tensor, vector, scalar. So இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா?
ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ப்ரெஷர் வெர்சஸ் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் தான் பார்த்தோம். Pressure is an external quantity, stress is an internal quantity. Pressure is an scalar quantity, stress is an tensor quantity. Okay, இது scalar. Sorry, நான் R மிஸ் பண்ணிட்டேன். So pressure is an scalar quantity, stress is an tensor quantity. So scalar quantity என்னது? One magnitude and no direction. So அதை இப்போ பார்த்தோம். Tensor quantity na one magnitude and two direction. Okay, so clear. So next, pressure can be measured. Stress cannot be measurable quantity. Pressure can be measurable quantity. Stress cannot be measurable quantity. So next point. Due to pressure, stress can be produced in the body, but due to stress, pressure cannot be measured. Okay. So stress nala, so pressure nala stress varum, but stress nala pressure varadu. So adha inga solranga. Due to pressure, stress can be produced in the body. So due to stress, pressure cannot be created. Okay. So this is ரொம்ப important point. So next point, pressure force is always normal to the surface. Stress may be parallel or perpendicular to the cross section. Okay, ரொம்ப important. Pressure always normal to the surface. So normal to the surface na 90 degree இருக்கும். Okay, pressure அந்த surface 90 degree இருக்கும். But stress may be parallel or perpendicular to the cross section. So stress வந்து parallel இருக்கும் and perpendicular ஆகவும் இருக்கும். Okay, ஃபார் எக்ஸாம்பிள் பேரலா இருந்ததுன்னா அது சிஎஸ்எஸ், பர்பண்டிகுலரா இருந்ததுன்னா அதுதான் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் மே பி பேரலல் ஆர் பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் புரிஞ்சுதான். ஹைலைட் பாயிண்ட் பாருங்க. ப்ரெஷர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் குவான்டிட்டி, ஸ்ட்ரெஸ் இஸ் அன் இன்டர்னல் குவான்டிட்டி. ஜஸ்ட் இந்த ஹைலைட் பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் இஸ் அன் ஸ்கேலர் குவான்டிட்டி. ப்ரெஷர் இஸ் அன் ஸ்கேலர் குவான்டிட்டி. Stress is an tensor quantity. Okay, stress is an tensor quantity. So scalar quantity na one magnitude and no direction. Tensor quantity na one magnitude and two direction. Okay. So next, pressure can be measurable. Stress not be measurable. So stress நம்மளால measure பண்ண முடியாது. Okay, stress நம்ம measure பண்ண முடியாது. So next, due to pressure, stress can be produced. Okay, due to pressure, stress can be produced in the body, but due to stress, pressure cannot be measured. Pressure cannot be created. But due to stress, pressure cannot be created. So important point. So next, so pressure force is always normal to the surface, but stress may be parallel or perpendicular to the cross section. Okay. So pressure force always normal to the surface, but stress may be parallel or perpendicular to the section. Okay. So இதான் வந்து ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்னாலும் ஸ்ட்ரென்த்னாலும் சேம் இல்லை. ஓகே, ஸோ அதனால நான் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த், இட் இஸ் எ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரென்த், இட் இஸ் எ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் மெட்டீரியல். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து அந்த மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ கிவன் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் which a material can withstand without failure. So அதான் வந்து strength. Again படிக்கிறேன். Maximum value of stress which a material can withstand without failure. So அதான் வந்து strength. ஓகேவா? So maximum value of stress which a material can withstand without failure. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஒரு மெட்டீரியல் அதோட மேக்ஸிமமான ஸ்ட்ரெஸ் வித்தவுட் ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமமாக ஸ்ட்ரெஸ் தாங்களோ, ஸோ அதான் வந்து ஸ்ட்ரென்த். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் which a material can withstand without failure. So அதான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லோட் அப்ளைட் அண்ட் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லோட் அப்ளைட் அண்ட் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேவா? ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லோட் அப்ளைட் அண்ட் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்ட்ரென்த்தோட பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஸோ ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கான டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கான ஒரு ரிலேஷன் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த டிரைவேஷன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ 1 + எப்சிலான்.
எப்சிலான்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு 1 + எப்சிலான். ஸோ இந்த டிரைவேஷனை ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஜஸ்ட் அட்டென்ஷனாக பாருங்க. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ்? ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா நம்ம இனிஷியல் ஏரியா, அதாவது ஒரிஜினல் ஏரியாவை கன்சிடர் பண்ணுவோம். ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா இன்டன்ஸ்டேனியஸ் ஏரியா. ஓகே, இன்டன்ஸ்டேனியஸ் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஒரிஜினல் ஏரியா ஆர் இனிஷியல் ஏரியா, ட்ரூ ஸ்ட்ரெஸ் இன்டன்ஸ்டேனியஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சப்போஸ் ஒரு மெட்டீரியல்ல லோட் அப்ளை பண்ணுங்க. ஓகே, டென்சைல் லோட் அப்ளை பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஏரியா சேஞ்ச் ஆகும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஏரியா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஏரியா ரெடியூஸ் ஆகும். ஸோ ஏரியா ரெடியூஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஓகேவா? அட் ஒன் பர்டிகுலர் டைம் ஒன் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அட் ஒன் பர்டிகுலர் டைம் அனதர் ஒன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், அட் ஒன் பர்டிகுலர் டைம் அந்த இன்டன்ஸ்டேனியஸ், ஸோ அந்த டைம்ல எவ்வளோ ஏரியாவும் நீங்கள் மெஷர் பண்ணி அந்த ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸஸ். பட் அதை மெஷர் பண்ணது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ அதனால் அது கஷ்டம். அதனால் நம்ம இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளோட கால்குலேஷனில். ஸோ இனிஷியல் ஏரியாவை தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவோம், ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி பட் இதை ஒரு ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணலாம். எப்படி? ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு முன்னாடி ஒரு நோட் பாருங்க. த வேரியேஷன் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன் பிளாஸ்டிக் ரீஜியன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேரியேஷன் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன் பிளாஸ்டிக் ரீஜியன். ஓகேவா? ஸோ அகைன் பாருங்க, the variation of true stress and engineering stress in plastic region. ஓகே, ஸோ பிளாஸ்டிக் ரீஜன்ல தான் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வேரியேஷன் இருக்கும். ஓகே, பட் இன் எலாஸ்டிக் ரீஜன்ல இந்த வேரியேஷன் இருக்காது. ஓகே, பிளாஸ்டிக் ரீஜன்ல மட்டும்தான் இந்த ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி டிரைவ் பண்ண போறோம்? So assuming the constancy of volume in plastic region we have. Okay, assuming the constancy of volume in plastic region we have. இந்த வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்குது இன் பிளாஸ்டிக் ரீஜன் நம்ம அசியூம் பண்றோம். ஓகேவா? ஸோ அசியூமிங் தி கான்ஸ்டன்சி ஆஃப் வால்யூம் இன் தி பிளாஸ்டிக் ரீஜன். ஸோ பிளாஸ்டிக் ரீஜன்ல வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு ஸோ அப்படின்னு அசியூம் பண்றோம். ஸோ therefore வால்யூம் ஒரிஜினல் ஈக்குவல் டு வால்யூம் ஃபைனல். ஓகே, ஸோ இனிஷியல் வால்யூமும் லோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இருக்க வால்யூமும் சேம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். ஸோ ஒரிஜினல் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். ஸோ அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். ஸோ தேர்ஃபோர் வால்யூமை நம்ம எப்படி எழுதலாம்? இனிஷியல் ஏரியா இன்டூ லென்த். ஓகே, ஏரியா இன்டூ லென்த் வால்யூம். ஸோ ஒரிஜினல் வால்யூம்னா ஒரிஜினல் ஏரியா இன்டூ ஒரிஜினல் லென்த் ஈக்குவல் டு ஒரிஜினல் வால்யூம். ஸோ ஃபைனல் வால்யூம்னா ஃபைனல் ஏரியா இன்டூ ஃபைனல் லென்த். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஃபைனல் வால்யூம். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். வால்யூம்னா ஏரியா இன்டூ லென்த். ஸோ ஒரிஜினல் ஏரியா இன்டூ ஒரிஜினல் லென்த், தட் இஸ் நோன் அஸ் ஒரிஜினல் வால்யூம். ஸோ ஃபைனல் ஏரியா இன்டூ ஃபைனல் லென்த், தட் இஸ் நோன் அஸ் ஃபைனல் வால்யூம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டென்ஷனாக பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ல டிரைவ் பண்றோம். ஸோ அட்டென்ஷனாக பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை ஏரியா ஃபைனல். ஓகேவா? ஸோ இந்த ஏரியா ஃபைனலை நான் லெஃப்ட் சைடு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை ஏரியா ஃபைனல் ஈக்குவல் டு ஃபைனல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா? ஸோ இந்த லென்த்தை நான் ரைட் சைடு எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த ஒரிஜினல் லென்த்தை நான் ரைட் சைடு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை ஃபைனல் ஏரியா ஈக்குவல் டு ஃபைனல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ நான் இங்க சொன்னல இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் என்னது? லோட் டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா. ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா லோட் டிவைடட் பை இன்டன்ஸ்டேனியஸ் ஏரியா. ஸோ இதை ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ் என்னது? லோட் டிவைடட் பை இன்டன்ஸ்டேனியஸ் ஏரியா. ஓகே, லோட் டிவைடட் பை இன்டன்ஸ்டேனியஸ் ஏரியா இன்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல இனிஷியல் ஏரியா, அதாவது ஒரிஜினல் ஏரியாவால் நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகே, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிப்ளைட் பை ஒரிஜினல் ஏரியா. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த லோட் டிவைடட் பை இந்த ஒரிஜினல் ஏரியாவை நம்ம ஸ்ட்ரெஸ் சொல்லலாமா?
ட்ரூ ஸ்ட்ரெஸ் சொல்லலாமா? ஸோ அதுதான் இந்த ஏரியாவை நான் அப்படியே இங்கே எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ லோட் டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன்டூ ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை இன்டர்ன்ஸ் ஏரியா. ஸோ இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். லோட் டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன்டூ ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை இன்டர்ன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க. ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு load divided by original area என்னது? load divided by original area is engineering stresses. ஓகேவா? ஸோ நம்ம இது engineering stresses சொல்லலாமா? ஓகே. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஏரியா ஒரிஜினல் டிவைடட் பை ஏரியா இன்டர்ன்ஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அட்டென்ஷனா பாருங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன ஈக்குவேஷன் இருக்கு? we know that original area divided by final area equal to final length divided by original length. ஓகே. ஸோ இங்கே தான் இப்போ தான் டிரைவ் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனை. ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை ஃபைனல் ஏரியா ஈக்குவல் டு ஃபைனல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே. ஸோ இப்போ தான் டிரைவ் பண்ணோம். ஸோ சிமிலர்லி ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை ஃபைனல் ஏரியாவுக்கு பதிலாக இன்டர்ன்ஸ் ஏரியா போடலாமா? ஸோ ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை இன்டர்ன்ஸ் ஏரியா ஈக்குவல் டு இன்டர்ன்ஸ் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே. சரி, நம்ம இப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணலாமா? ஸோ இதை யூஸ் பண்ணி சிமிலர்லி ஃபைனல் ஏரியா இருக்கிற போர்ஷன்ல இன்டர்ன்ஸ் ஏரியாவை நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஜஸ்ட் அண்ட் சிம்பிள். ஸோ ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை இன்டர்ன்ஸ் ஏரியா ஈக்குவல் டு இன்டர்ன்ஸ் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணலாமா? ஸோ இப்போ பாருங்க, ஒரிஜினல் ஏரியா டிவைடட் பை இன்டர்ன்ஸ் ஏரியால நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணலாம்? இன்டர்ன்ஸ் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே. இன்டர்ன்ஸ் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? அதுதான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். So load divided by original area into instantaneous length divided by original length. Okay, so இதை நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். So load divided by original area என்னது? engineering stress into instantaneous length. Instantaneous length நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம்? original length into change in length. Okay, so அந்த பர்டிகுலர் லென்த்ல எவ்வளோ இன்டர்ன்ஸ் லென்த் இருக்கும்? ஒரிஜினல் லென்த்ல இருந்து அந்த பர்டிகுலர் டைம் அப்போ எவ்வளோ லென்த் சேஞ்ச் ஆயிடுச்சு, எவ்வளோ டிஃபார்மேஷன் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா? ஸோ நம்ம இதை இப்படி ரைட் பண்ணலாமா? ஸோ இன்டர்ன்ஸ் லென்த் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் ஸோ இன்டர்ன்ஸ் லென்த் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் டிஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ இன்டர்ன்ஸ் லென்த் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் டிஃபார்மேஷன் ப்ளஸ் சேஞ்ச் இன் லென்த். ஸோ அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணலாமா? ஸோ அதனால ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் டிஃபார்மேஷன். ஸோ ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் டிஃபார்மேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஒரிஜினல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே. ஸோ ஒரிஜினல் லென்த் பை ஒரிஜினல் லென்த் கேன்சல். 1 சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயின். therefore true stress equal to engineering stress into 1 plus epsilon. ஸோ இந்த எப்சிலான் என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ அகெயின் நான் ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் the variation of true stress and engineering stress in plastic region. So variation of true stress and engineering stress in plastic region. So true stress engineering stress plastic region தான் variation இருக்கும். First point. So next நம்ம எப்படி இதை derive பண்ணோம்? Assuming the constancy of volume in the plastic region. So volume வந்து கான்ஸ்டன்டா இருக்குது in plastic region. So அப்படின்னு assume பண்றோம். Therefore original volume equal to final volume. ஓகேவா? So original volume area into length தான் volume. Therefore original area into original length, that is known as original volume. So final area into final length, that is known as final volume. Okay. So next just cross multiply பண்றேன். So original area divided by final area equal to final length divided by original length. So இப்படின்னு derive பண்றோம். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So next engineering stress equal to load divided by original area, true stress equal to load divided by instantaneous area. Okay, so இதை நம்ம just ஒரு நோட் ஞாபகம் வச்சிருக்கோம். So therefore true stress equal to load divided by instantaneous area. ரொம்ப இம்பார்ட்டன்ட். numerator and denominator is multiplied by original area. Okay, numerator and denominator multiplied by original area. So just இதை rearrange பண்றேன். So load divided by original area into original area divided by instantaneous area. So அதான் இங்கே எழுதியிருக்கேன். true stress equal to load divided by original area into original area divided by instantaneous area. Okay, so we already know that original area divided by final area equal to final length divided by original length. So இதை இங்க தான் பார்த்தோம். So similarly final area இருக்க போர்ஷன்ல instantaneous area சப்ஸ்டிட் பண்றோம். therefore
original area divided by instantaneous area equal to instantaneous length divided by original length. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். therefore load divided by original area into instantaneous length divided by original length. So load divided by original area is engineering stress. So instantaneous length original length plus change in length. So original length plus change in length divided by original length. So next step, original length divided by original length is 1. Change in length by original length is epsilon. Therefore true stress equal to engineering stress plus epsilon. ஸோ ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன் எக்ஸாம்ஸ் டைரெக்டாக கேட்பாங்க. ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு 1 + எப்சிலான். ஓகேவா? ஸோ இந்த டெரிவேஷன் புரிஞ்சுதா? ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் the relationship between engineering strain and true strain. So similarly இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தோம், இப்போ நம்ம ஸ்ட்ரெயினை பார்க்க போறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின்? ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் என்ன, ட்ரூ ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், அட்டென்ஷனாக பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெம்பர் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெம்பரை டென்சைல் ஃபோர்ஸ் கொடுங்க. இந்த மெம்பரோட லென்த் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அட் ஒன் பர்டிகுலர் டைம் இந்த மெம்பரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 சென்டிமீட்டர் லென்த். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அட் அனதர் டைம் இந்த மெம்பரோட லென்த் 25 சென்டிமீட்டர்னு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதோட லென்த் 10 சென்டிமீட்டர், அட் ஒன் பர்டிகுலர் டைம் 15 சென்டிமீட்டர், அட் ஒன் பர்டிகுலர் டைம் 25 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் த லென்த் இஸ் சேஞ்சிங். ஓகேவா? சேஞ்சிங். ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைம் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் லென்த்? 10 to 15. What is the change in length? 5 divided by original length 10. So what is the percentage of strain? 50%. Okay, 5 by 10, 1 by 2, therefore 50%. Okay, 50%. Okay. So next, so another time பாருங்க, இதோட length எவ்வளோ? 25 centimeter. Okay, 25 centimeter. So instantaneous length, okay, change in instantaneous length divided by change in instantaneous length divided by instantaneous length. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயின் என்னன்னா சேஞ்ச் இன் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் டிவைடட் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டைம்ல 15, இந்த பர்டிகுலர் டைம்ல 20. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்ஸ்டன்டேனியஸ் டைம்ல எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? இன்ஸ்டன்டேனியஸ் டைம்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் டைம்ல எவ்வளோ லென்த்? 15 சென்டிமீட்டர். therefore true strain equal to 10 by 15. ஓகேவா? ட்ரூ ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் டிவைடட் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகே, ஸோ அதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின். ஸோ இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 66.7%. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ட்ரூ ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் டிவைடட் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே பார்த்தோம். ஸோ இதோட சேஞ்ச் தான் சேஞ்ச் இன் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஸோ நெக்ஸ்ட் டிவைடட் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகேவா? சேஞ்ச் இன் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் டிவைடட் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகேவா? ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெரிவேஷன் பாருங்க. ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஒரிஜினல் லென்த் டு ஃபைனல் லென்த் சேஞ்ச் இன் இன்ஸ்டன்டேனியஸ் லென்த் டிவைடட் பை இன்ஸ்டன்டேனியஸ் லென்த். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை சால்வ் பண்ணா லேன் ஆஃப் எல் ஃபைனல் பை எல் ஒரிஜினல். ஓகே, எல் ஃபைனல் பை எல் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? therefore ட்ரூ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு லேன் ஆஃப் 1 + இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த டெரிவேஷன்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபைனல் அவுட்புட் பாருங்க. ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு லேன் ஆஃப் 1 + இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயின்னா change in instantaneous length divided by instantaneous length. engineering strain na change in length divided by original length. ஓகேவா? ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ட்ரூ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு லேன் ஆஃப் 1 + இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபைனலா true stress equal to engineering stress into 1 + epsilon. True strain equal to
ln of 1 plus engineering strain. ஓகேவா? இது ரெண்டுமே இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ அகெயின் பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். therefore true stress equal to engineering stress into 1 plus epsilon, true strain equal to ln of 1 plus engineering strain. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸ்ல டைரக்டா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ்ல டைரக்டா கேட்பாங்க. ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு engineering stress into 1 plus epsilon, true strain equal to ln of 1 plus engineering strain. Okay, so இது ரெண்டுமே engineering strain. So relationship between engineering stress and true stress பார்த்தாச்சு. So relationship between engineering strain and true strain பார்த்தாச்சு. முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So in next class, classification of stress, stress tensor ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதான் நம்ம டென்சர் குவான்டிட்டினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்ட்ரெஸ் டென்சர். ஓகே, ஸ்ட்ரெஸ் டென்சரை பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரெஸ் ரெப்ரசன்டேஷன், ஸ்ட்ரெஸ் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் டென்சரை நம்ம எப்படி டிரைவ் பண்ண போறோம். சிக்மா ஐஜே இன்டூ, ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம டிரைவ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் நிறைய ஷார்ட்கட்டும் இருக்கு, எப்படி நம்ம ஈஸியாக ரெமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக்ல இருந்தும் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்ட்ரெஸ் டென்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்ட்ரெயின் டென்சர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். டைரக்ட் ஃபார்முலாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸை அட்டென்ஷனாக பாருங்க. சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ்க்கான வீடியோஸை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை கிளியராக பாருங்க. லைவ்ல பாருங்க. 7 o'clock கிளியர், 7 o'clock பாருங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் டென்சர் அண்ட் ஸ்ட்ரெஸ் டென்சர் டாபிக்கை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டுடே நம்ம என்ன பார்த்தோம்ட்டு ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டுடே நம்ம என்ன பார்த்தோம்? எஃபெக்ட் ஆஃப் கார்பன் பர்சன்டேஜ் ஆன் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கார்பன் பர்சன்டேஜுக்கும் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டினால எவ்வளோ எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இஃப் கார்பன் பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ultimate strength, yield strength, heat resistance, wear and tear resistance and brittleness are increases. But when carbon percentage increases, ductility, toughness, malleability and formability are decreases. So இந்த பாயிண்ட் பார்த்தோம். So next tenuity. Tenuity னா என்னது? High tensile stress. So next malleability, it can be spread, hard sheet can be formed. Okay, so அதான் வந்து malleability. So next hardness. Hardness னா abrasion resistance. So next ball indentation test மூலமா hardness ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸும் ஆவரேஜ் இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதனால நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸோட யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ்னா 1 பாஸ்கல், பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், எம்கேஎஸ் யூனிட்ஸ்னா கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர், சிஜிஎஸ் யூனிட்னா கிராம் பர் சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த 3 யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமென்ஷன் பார்த்தோம். ml பவர் -1 t பவர் -2. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ரெஷர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் குவான்டிட்டி, ஸ்ட்ரெஸ் இஸ் அன் internal quantity. Pressure is an scalar unit, stress is an tensor unit. Pressure is measurable, stress is not measurable. Due to pressure, stress is formed, but due to stress, pressure cannot be created. So next, pressure is always normal to the surface. Stress may be parallel or perpendicular to the cross section. So in the difference பார்த்தோம். So next, strength பார்த்தோம். Strength is an material property. Strength is an material property. Strength is constant for given material. Strength என்னது? Maximum value of stress which a material can withstand without failure. So அதான் வந்து strength. So next, strength is independent of load applied and cross section area. So strength வந்து independent of load. Okay, so இதான் வந்து pressure, stress and strength. ஓகேவா? ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெரிவேஷன் பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ 1 plus epsilon. ஸோ அப்படின்னு டெரைவ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான நோட் பார்த்தோம். வேரியேஷன் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன் பிளாஸ்டிக் ரீஜியன். பிளாஸ்டிக் ரீஜியன்ல தான் வேரியேஷன் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அசம்ஷன் என்ன பண்ணோம்? கான்ஸ்டன்சி ஆஃப் வால்யூம் இன் பிளாஸ்டிக் ரீஜியன். ஸோ வால்யூம் ஒரிஜினல் ஈக்குவல் டு வால்யூம் ஃபைனல்னு பண்ணோம். ஸோ அதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின் பார்த்தோம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் இன்டென்ஸ்டேனியஸ் லென்த் டிவைடட் பை இன்டென்ஸ்டேனியஸ் லென்த். ஓகேவா? ஸோ அதுதான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ 1 plus epsilon.
true strain equal to ln of 1 plus engineering strain. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸ்ட்ரெஸ் டென்சர், ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்தோம். டென்சர் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி அண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸ்கேலார் குவான்டிட்டி 1 magnitude and no direction scalar quantity, vector quantity 1 magnitude and 1 direction vector quantity, tensor quantity 1 magnitude and 2 direction. இதான் வந்து tensor quantity. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ டுமாரோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் டென்சர். ஓகே, ஸ்ட்ரெஸ் டென்சர். ஓகேவா? சிக்மா ஐஜே ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸை நம்ம டிரைவ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப சிம்பிளான டாபிக். நியூமரிக்கல்ல இந்த டாபிக்ல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ.